ஆகம சித்திர வேலாயுதன் வெட்சி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலுமிலா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதருக்குமே. வேத ஆகம சித்திர வேலாயுதன் வெட்சி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே. வேதங்களும் ஆகமங்களும் துதிக்கின்ற அழகிய வெற்பை உடைய திரு முருகப்பெருமானின் வெற்றி மலரால் ஆகிய மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை என்னும் அணிகலனை உடையதுமாகிய செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை காவலாக கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாத நல்ல நெறியாகிய இரவும் பகலும் மறத்தலும் நினைத்தலும் வஞ்சகமும் அற்ற பரவெளியில் மறைந்து பேசாது சும்மா இருக்கும் அனுபூதி நிலையில் நிலைத்து நிற்கும் பொருட்டு இனியாவது வருவாயாக மனமே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. வேதாகம சித்திர வேலாயுதன் வெட்கி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் தூயானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதர்க்குமே. 17வது பாடல் கந்தர் அலங்காரத்துல. 16வது பாடல் நேற்றைக்கு பார்த்தோம். அந்த பாடலிலே மனத்தை தடுங்கோள் மனத்தைன்னு சொன்னார். அது என்னென்ன வரிய சொல்லியிருக்காரோ அதை ஒன்னொன்னா அடுத்தடுத்த பாடல்ல சொல்லிட்டு வர்றாரு அருணகிரிநாதர். தொடர்பாக இருக்கு பாடல் அலங்காரம் எல்லாம், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இல்லை. முதல்ல மனத்தை தடுக்கிறது கொடுத்திருக்கார், கோபத்தை தடுக்கிறது கொடுத்திருக்கார், தானம் விடுதலை கொடுத்திருக்கார். இப்ப இந்த பாடத்துல இந்த பாட்டிலே மனத்தை தடுப்பதை கொடுத்திருக்கார், அடுத்த பாடல்ல தானம் பண்றதை கொடுத்திருக்கார். ஆக மொத்தம் இதோட கண்டினியூஷன் அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பாக அமைத்திருக்கிறார். இந்த பாடல்ல ஒரு சிறப்பு என்னன்னா, அவரே சொல்லிவிட்டார், தெரியாத ஒரு பூதருக்குமே. பூதர்னா பூலகத்துல பிறந்த எந்த மனுஷனுக்கும் இந்த வித்தை தெரியாது. இத நமக்கு பாரத தேசத்திலே நாம பிறந்திருக்கிற பாக்கியம், இறைவனை நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற பாக்கியம். ஆண்டவன் அருள் இல்லாமல் ஆண்டவனை தேடுதல் மிக்க கடினம். அந்த இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். அது மட்டுமல்லாமல் முருகனை தெரிஞ்சுட்டு திருப்புகழ் கத்துக்கணும் அப்படின்னா அவங்க பூர்வ ஜென்மத்துல பண்ணின புண்ணியம் இருந்தா தான் திருப்புகழ் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அது ஆண்டவனுடைய பொக்கிஷம், அருள் கடாட்சம். அந்த கடாட்சம் இல்லைன்னா திருப்புகழ் நம்ம தொடக்கூட முடியாது. அந்த முருகப்பெருமானுடைய பூரண கடாட்சம் இருப்பதினாலே தான் திருப்புகழ் நம்மளால தொட முடியறது. இந்த விஷயம் வெளிக்காரர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால வம்பராசில கண்ணமிடும் இந்த வெளிநாட்டுக்காரங்களும் என்ன பண்ணாங்களா, இந்துக்கள்கிட்ட இருக்கிற இந்த தர்மத்தை எல்லாம் திருடி எடுத்துக்கொள்ளணும்னு வம்பராசில கண்ணமிடும் பல சமயத்து கத்தும் திரையாளர் சமுத்திரத்துல ஓடி இங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, வன்கலா திரள் தன்னை உணர்ந்து மனத்தில் பற்று அற்று அருளாது உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஞான உதயத்தை ஏற்படுத்துகின்ற வேதங்களை எல்லாம் கத்துக்கொண்டு ஆகமங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உன் திருவடித்தாமரை மனத்திலே இருத்தி எப்பொழுதும் தபம் செய்து துரியம் கடந்த சுடரொளியை கண்டு உன் ஞான நிலையை அடைய வேண்டும் என்கின்ற அந்த சூட்சுமத்தை கண்டு திருடி கொண்டு போனார்களாம் அயல் நாட்டவரெல்லாம் என்றெல்லாம் அருணகிரிநாதரே பாடலிலே சான்று கொடுத்திருக்கிறார். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இந்துக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த தெய்வ பக்குவ நிலை யாருக்குமே கிடையாது. இதுல எப்படி சொல்றாங்க, நமக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதத்தை வச்சுட்டு தான் எல்லா விஷயமும் நடக்குது. அந்த வேதமும் ஆகமும்
சித்திர வேலாயுதன், வேதாகம சித்திர வேலாயுதன். அந்த வேதமும் ஆகமும் முருகப்பெருமானை புகழ்கின்றது. அது அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரு, அந்த வேலை புகழ்கின்றது, அந்த வேலை வச்சிட்டு இருக்கின்ற முருகனை புகழ்கின்றது. அந்த வேல் என்னது, வள்ளி தேவியான ரெண்டு பேர் இச்சாசக்தி கிரியாசக்தி. ஞான சக்தி ஆகிய வேலை முருகன் கையிலே இடையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஞானம் ஆகியது ஞான சுடர் வடிவாள் வடிவேல். அந்த முருகன் கையில இருக்கக்கூடியது ஞான வேல். அத சொல்லும் போது அருணகிரிநாதர் திருவடியின் பெருமையை ஒரு சீர்பாத வகுப்பு அப்படிங்கிற வகுப்புல முருகப்பெருமானுடைய திருவடியின் பெருமையை உலகத்துல யாரும் புகழாத அளவிலே புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அந்த பாடலிலே அபிராம நாயகித்தன் மதலை மலை கிழவன் அனுபவன் அபயன் உபய சதுர்மறையின் முதல் நடு முடிவில் மனம் நாரும் சீரடியே, மனத்தை கொடுக்கக்கூடிய வாசனை மலர்களை திருவடியிலே பல அர்ச்சகர்களாலே அர்ச்சிக்கப்பட்டு அந்த அர்ச்சனையை ஏற்றுக்கொண்ட திருவடி தாமரை, தாமரை ஆகிய திருவடிகள். அது என்ன எப்படி இருக்குன்னா, மறையின் வேதத்தின் முதலில் நடுவில் அந்தத்தில் இந்த மூன்று இடத்திலும் வேதத்தை முழுமையாக முருகனுடைய திருவடி அடைந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக அருணகிரிநாதர் சதுர்மறையின் முதல் நடு முடிவில் மனம் நாரும் சீரடியன்னு முருகனுடைய திருவடியை புகழ்ந்திருக்கிறார். அதுதான் இங்க வேதத்தும் ஆகமும் சித்திரம் அலங்காரமாக இருக்கக்கூடிய வேலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வேலாயுதன், வேலாயுத கடவுளாகிய முருகப்பெருமான் வெற்றி பூத்த தண்டை. வெற்றி பூத்த தண்டை அப்படிங்கிறது தண்டையணி வெண்டையன் கிண்கிழி தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே. அந்த இந்த அருணகிரிநாதர் பாடல்ல ஒரு பாடல்ல பேசுறார், முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய காலில் அணிந்து கொண்டிருக்கின்ற அணிகள் எல்லாத்தையும் தண்டை அணி, வெண்டையன், கிண்கிணி, தன்கழல், சிலம்பு, அந்த எல்லாத்தையும் பேசுறார். அந்த தண்டையாகிய வெற்றி பூத்த தண்டைன்னு சொல்றாங்க. வெற்றினா வெற்றி மலர், இந்த விருட்சைன்னு வடமொழியில சொல்லுவா. தெச்சி பூனம், தெச்சி மந்தாரம் துளசி பிச்சக மாலைகள் சாத்தின்னு மலையாளத்துல வரும் பாட்டு. அந்த தெச்சி பூ தான் வெற்றி பூ. அந்த வெற்றி மலர்கள் தமிழ்ல ஒரு சிறப்பு என்னன்னா, வெற்றி கரந்தை நொச்சி தும்பை ஒழிஞ்சை பாடான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வெற்றி மாலையை போட்டுண்டான்னா என்ன, பகைவனுடைய பசுமாட்டுகளை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. முதல்ல சண்டைக்கு எடுபடி மாடுபிடின்பாங்க. சண்டைக்கு எடுபடி மாடுபிடின்னு ஒரு பழைய பழமொழி உண்டு. இவங்க என்னன்னா, ஒருத்தன்கிட்ட சண்டை போட வேண்டுமானால் அவனுடைய மாட்டை திருடி கொண்டாந்து வைக்கணுமா. இப்ப நாம முருகனுடைய எதிரியா ஆண்டவனை நினைக்காம இருக்கோமே, அப்ப நம் மனசுல இருக்கிற பசுவாகிய அந்த மாட்டுக்களை, அந்த அன்பை சுவாமி எடுத்து திருடி கொண்டு போவான். அவன் முதல்ல நம் மனத்தை பற்றி திருடி கொண்டு போவான். செம்மான் மருகன் திருடன் முருகப்பெருமான சொல்றான். அந்த திருடன் என்ன பண்ணுவான்னா, நம்ம இதயத்தை திருடி கொண்டு போவான். இதயமாகிய பசுவை பதியாகிய சிவபெருமான் முருகப்பெருமான் திருடி கொண்டு போகின்றான். அந்த திருடுதலை அவ திருடும் போது, அந்த பசுக்களை திருடும் போது மலர் அணிவார்கள் கழுத்தில. என்னன்னா வெற்றியாம். அந்த மாட்டுகளை திருப்பி கொண்டு போக அணுகின்ற மாலை கரந்தை. அந்த பகைவனுடைய பெண்களை கொண்டு போறது நொச்சி. அந்த பெண்களை திருப்பி கொண்டு வர்றது தும்பை. இந்த அந்தந்த சமயத்துல அந்தந்த மாலைகளை கழுத்துல போட்டுக்குவாங்க. பகைவனுடைய ஊரை அடிக்கிறது ஒழிஞ்சி. அந்த ஊரை திருப்பி வாங்கிட்டு வர்றது பாடான். இப்படின்னு திணைகள்ல வெற்றி கரந்தை நொச்சி தும்பை ஒழிஞ்சை பாடான் என்கின்ற 6 விதமான மலர் மாலைகளை கழுத்துல போட்டு 6 விதமான செயல்களை செய்வார்களாம். அதுல வெற்றி போட்டுண்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகைவனுடைய பசுமாட்டுக்களை கவர்ந்து கொண்டு வருகிறது. நம் இதயமாகிய பசுமாட்டுக்களை முருகப்பெருமான் கவர்ந்து கொண்டு செல்வதனாலே வெற்றி மலர் முருகனுக்கு உகந்த மலர். அதனால வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம். அரவிந்தம்னா தாமரை, கராரவிந்தே முகாரவிந்தம். அந்த மகாவிஷ்ணு வடபத்திரத்தில் படுத்துட்டு இருக்கிறத அவனுக்கு சொல்லுவாங்க. கரத்தினால காலை பிடிச்சு அந்த கால் கட்ட வரல வாயில வச்சு பாரா. அந்த கட்ட வரல அமிர்தம் வருமா குழந்தை கட்ட வரல. பால முகுந்தன் படுத்துட்டு இருக்கிறத கராரவிந்தே பராரவிந்தம் பதாரவிந்தே முகாரவிந்தம். முகாரவிந்தம் முகமாகிய தாமரையிலே, பாதமாகிய தாமரையில் இருக்கிற கட்டவரலை கைகளாகிய தாமரையினாலே போட்டுண்டார் சொல்ல. இந்த அரவிந்தம் என்பதற்காக இந்த பாடலை பார்த்தா, அதனால வெற்றி பூட்ட தண்டை பாதார விந்தம். முருகனுடைய திரு பாதார விந்தம். 2 பாதங்கள் சொல்லும் போது தாமரையின் மட்டு வாச மலர் ஒத்த பாதம் இணை.
இணைந்த பாதங்கள்னு தாளினை தாழ் இணை நினைப்பை இருபோதும் அருள்கிறார் சொல்றார். அப்படி தாமரை மலர்களுடைய வாசனை பொருந்திய கால் ரெண்டும் அங்கே பேசுகின்றார்கள். இந்த பாட்டுடைய கருத்துனா பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாய். இப்ப ஞானத்துல உட்கார்ந்து தவம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? குண்டலினி சக்தியை ஒரு மந்திரத்தினாலே ஒரு பீஜாட்சரத்தினாலே அசைவித்து அந்த குண்டலினி மேலே ஏற்றுக்கொண்டு போவார்கள். அந்த 6 தளத்துக்கும் கொண்டு போய் சகசர தளத்துல வந்த போது இந்த மேல விஷுப்திக்கு விஷுப்திக்கு சகஸ்திர தளத்துக்கு போறதுக்கு முன்னால வெளியாகி ஆகாய படலத்திலே முருகப்பெருமான் மயிலிலே வெள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுப்பான். இது ஒரு சாஸ்திரம். அந்த நிகழ்ச்சியும் போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளுடைய பஞ்சபூதம் அடங்கி போயிடும், நம்மளுடைய பஞ்ச இந்திரியம் அடங்கி போயிடும். இறைவனை தவிர்த்து வேற எதுவும் நமக்கு தெரியாத நிலைக்கு துரியம் அப்படின்னு பேரு. துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த சுடரொளியை காணுவதற்கு துரிய நிலை வேண்டும். துரிய நிலை என்னன்னு கேட்டா மனத்தை அடக்கி அந்த பஞ்சபூதத்தினாலே ஒழிக்கப்பட்ட சூதான வெளி அந்த பஞ்சபூதங்களுக்கு தெரியாத சூதாகிய பஞ்சபூதங்களுக்கு அறியாத வெளியாகிய ஆகாயம் அதில் ஒழித்து சும்மா இருத்தல். என்ன சும்மா இருனா அனுபூதி பெற்று சும்மா இருக்கின்ற நிலை. சும்மா இருக்க போதாய் போக மாட்டியா மனமே, இனி மனமே தெரியாத ஒரு பூதற்குமே. போன பாட்டுல மனத்தை அடக்குங்கன்னா மனத்தை அடைக்கணும்னு என்ன கிடைக்கிறது? வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேலாயுதன் கடவுள். அந்த முருகப்பெருமானுடைய வெற்றி பூத்த தண்டை பாதாரம் இந்தம் எனக்கு அரணாக எப்பொழுதும் எனக்கு துணையாக காவலாக இருந்து அவனுடைய திருவடியை எனக்கு வச்சு இரவு பகல் எனக்கு துணையாக இருக்கும். அந்த இரவு பகல் அற்ற சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாய். அந்த சும்மா இருக்கின்ற ஞான நிலையை எனக்கு கொடுப்பாய். இனி மனமே, இப்படிப்பட்ட மனமே தெரியாது ஒரு பூதருக்குமே. பூதரம்னா பூலோகத்துல பிறந்த எவர்களுக்கும் இந்த நிலை தெரியாது. ஏன்னா இந்த யோகத்தில இருந்து இறைவனை அனுபவிக்கின்ற நிலை தானே உணர்ந்தால் ஒழிய ஒருவர் இசைவிப்பது முடியாது. ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அருணகிரிநாதர் சொல்றார், அந்த நிலையை தானே உணர்ந்தால் ஒழிய ஒருவருக்கு அதை எடுத்து சொல்ல முடியாது. இறைவனுடைய நிகழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறதே அந்த இறைவனுடைய திருவடி தாமரை செய்கின்ற புண்ணியத்தை நமக்கு கொடுக்கின்ற அருளை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது. அதனால இது யாருக்கும் தெரியாது ஒரு பூதற்குமே சொன்னார். வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரண் ஆக. அரண்னா என்னைக்கும் காப்பு நமக்கு துணையாக, அல்லும் பகலும் இல்லா இரவு பகல் இல்லாத சூதானதற்ற வெளிக்கே பஞ்சபூதங்களினாலே பஞ்ச இந்திரியங்களாலே சூதான அற்ற அந்த சூத்துக்கள் இல்லாத அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போக ஒளிந்து போய் யாருக்கும் தெரியாமல் இறைவனுடைய நிகழ்ச்சியை நம் மனத்துக்குள்ளே பார்க்கின்றோம். சும்மா இருத்தல் என்றால் இறைவனை அனுபவிக்கின்ற நிலையிலே உடல் எல்லாம் மறந்து போகும். தூங்கும் போது நம்மை மறப்பது போல இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கும் போது நம்மை மறந்து போவாய். இனி மனமே உன் நிலையிலே இறைவனை அடைந்த நிலையை யாருக்கும் ஒரு பூதருக்கும் சொல்ல இயலாது, தெரியாது. ஒரு பூதருக்குமே சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. துரிய நிலையின் கடந்த யோக நிலையை, யோகத்தினாலே இறைவனுடைய திருவடியை பார்க்கின்ற நிலையை இந்த பாடலிலே விளக்கமாக அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். ஒரு தரம் கூட பார்க்கலாம். வேதாகம சித்திர வேலாயுதன் அவனுடைய வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாய். இனி மனமே தெரியாது ஒரு பூதற்குமே அப்படிங்கிற விளக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.